ஹலோ நண்பா, இனி நம்ம எடிட்டிங் ஒரு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லைட்ரூமில் எப்படி இந்த மாதிரியான டூ ரிட்டர்ன் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி இந்த மாதிரியான டூ ரிட்டர்ன் பண்ணேன்னு நீங்கள் புரிஞ்சிக்காமலே போயிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடுகிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்ரூமில் என்ன பிக் வேணுமோ இம்போர்ட் பண்ணிக்கங்க. இம்போர்ட் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணால் வந்துடும். நான் இப்போ இந்த பிக்கை இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்னென்ன வேணுமோ ஃபஸ்ட்டு இந்த லைட் ஆப்ஷனில் போய்ட்டு என்னென்ன வேணுமோ லைட்டாக பண்ணுங்கள். எனக்கு இந்த பிக்குக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ நான் அவ்வளோ பண்ண போகிறது இல்லை. இதில் நெக்ஸ்ட் மெயினான டூ எல்டனுக்கு மெயினான எது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான். இதில் போய்ட்டு ரெண்டாவது ஆப்ஷனில் போய்ட்டு டெம்பு இது பார்த்திங்களா, அது ஒரு 3 கிட்ட லெஸ் பண்ணுங்கள். அதை லெஸ் பண்ணிட்டு வைப்ரஸ் ஜாஸ்தியாக வைங்க. ஜாஸ்தியாக இருக்கும். மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது டச் பண்ணிட்டு இந்த மூணு இது இருக்கும், எல்லோ, இந்த மஞ்சள், பச்சை, இந்த ப்ளூ, இந்த மூணுத்தையும் லெஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டா நீங்கள் இப்படி வந்துடும். லெஸ் பண்ணுற வரைக்கும் இந்த லூமினஸ் மட்டும் லைட்டாக வைங்க எல்லாத்துலேயும். இந்த 3 மட்டும்தான். நெக்ஸ்ட் இந்த டார்க் ப்ளூ இது பார்த்திங்களா, அதை மட்டும் மட்டும் லெஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் மட்டும் ஜாஸ்தியாக வைங்க. ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு லூமின்ஸு அவ்வளோ தேவை, கொஞ்சம் போதும். நெக்ஸ்ட் டூ எல்டனுக்கு இன்னொன்று கொஞ்சம் முக்கியமான மேட்ரு என்னென்னா இந்த சாலிட்டி டூல் தான். இந்த டூலை எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு தரேன். நீங்கள் அந்த லிங்க்கு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மோடு ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் சாலிட்டி டூலில் போய்ட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் மாரி இருக்கும், அது டச் செய்யுங்க. டச் பண்ணிட்டு இது கொஞ்சம் இழுத்து விடுங்க. இழுத்து விட்டு இந்த டாட் மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க லைட்டாக. நெக்ஸ்ட்டு இதில் போய்ட்டு என்ன கலர் சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ரெட் கலரை சூஸ் பண்ணுறேன். லைட்டாக கூட இழுத்து விடலாம். சூஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஜாஸ்தியாக வைங்க. ஜாஸ்தியாக வச்சுட்டு கொஞ்சம் மேலே தூக்கலாம். திரும்பி இந்த இதை கொடுத்துட்டு திரும்பி இப்போ கீழே மேலே தூக்குங்க. இந்த டாட்டை கரெக்டாக சேமில் வைங்க. இங்கே பாருங்கள், இதே ஹைட்டில் இங்கே வைங்க. அப்படியே கொஞ்சம் இழுத்து விட்டிங்கன்னா பெருசாகிடும். பெருசாகிட்டுனா இப்போ என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்க. நான் இப்போ டார்க் ப்ளூ சூஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பண்ணால் தான் இப்போ நம்மளுக்கு ஃபேஸில் இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டால் மட்டும்தான் ஃபேஸுக்கு போகும். இழுத்து விட்டு அப்படியே நீங்கள் லெஸ் பண்ணிட்டு கரெக்டாக இங்கே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கலாம். இந்த ரெட் கலர் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டூயல் டன் வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு எஸ்டி பிக் மாரி வரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இந்த கீழே இது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு ஷார்ப்னிங் லைட்டாக வைங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் தான் மெயின். இதில் நாய்ஸ் ரிடக்ஷனும் இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைங்க. ஜாஸ்தியாக வச்சுன்னா ஒரு கெத்தாக வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள்.